கருப்பசாமி அப்படியாப்பா, சரி சரி சரிப்பா, அப்படியா, சரி. இந்த ஆண்டு வந்து ஆடி அமாவாசைக்கு 187 பேர்த்துக்கு பால் கூட எடுக்கணும்னு உத்தரவாயிருக்குதுப்பா. அதில் யார் யார் விருப்பமோ யார் வேணாலும் எடுக்கலாம். அதில் எடுக்கிறவனுக்கு அத்தனை பிரச்சனையும் அடுத்த 35 நாளில் எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கருப்பசாமி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் கருப்பசாமி இந்த பரீட்சையிலையாவது நமக்கு வந்து நல்லபடியாக ஒரு சீட்டு கிடச்சி நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அதில் வாழ்வாதாரமே அது ஒன்று தான், அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி இந்த டைம் எழுதுகிற எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுடா. அரசு வேலை கட்டாயம் கருப்பை வாங்கி கொடுத்துருவேன், சரியா? அதனால் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னையிலேருந்து நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பை கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரிப்பா. எல்லா காலில் விழுப்பா. அப்படியா, சரி சரிப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. எப்படியாவது என் மகனை திருத்தி கொடுக்கணும், என் மகனை திருத்தணும் அப்படின்னு ஒருத்தி வந்திருக்கா. திருத்தணுமா இல்லையா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை பார்த்தாலும் இப்போ தரதலையாக சுற்றிட்டு திடீனா. அதனால கருப்பசாமி உனக்கு மனசை அவனை மாற்றி சொன்னபடி கேட்குற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? 2 வாழ்க்கை முடிஞ்சு வச்சு 3வது வாழ்க்கையை பற்றி இப்போ யோசிக்கக்கூடாது, சரியா? அவனை திருத்தி கொடுத்துட்றேன். 2வது வேணால் நீ நினச்சது போல் அவனுக்கு வாழ்க்கை அமைக்கலாமா இல்லை வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். திருத்தி கொடுத்துறேன், இது உள்ளுக்கு கொடுத்துரு. நான் கருப்பை கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி சேவூர் வச்சுப்பா. சேவூர் சரிப்பா. அப்படியா, சரிப்பா சரிப்பா. மகனுக்கு உடல்நிலையை முழுசா சரி பண்ணி கொடுத்து அதே போல அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று அமைச்சு கொடுக்கணும், அப்படியா இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு நீ எதிர்பார்த்தது போலயே இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள உனக்கு நாங்கள் முழுசா சரி பண்ணி கொடுத்து அவனே பொண்ணு பாரு அப்படின்றான். அதுக்கப்புறம் அமைச்சா போதுமா? இந்த வருஷம் ஐப்பசியில் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம், நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? அப்படியா, சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி சரிப்பா. கருப்பசாமி நமக்கு எப்படியாவது கறிக்கடை நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் உடல்நிலையும் நமக்கு சரி பண்ணி கொடுத்து, அப்படியே இல்லையா? அதனால கடன்காரனுக்கு ஒரு தண்டனை அவனுக்கு உண்டு, உனக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு எல்லாமே அமைச்சு அடுத்த 3 மாதத்துலேருந்து உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்தா போதுமா? நாளையிலேருந்து உனக்கு வருமானம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாமானே, கடனையும் சீக்கிரம் கட்டி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும்ல. இந்த 2 பேர் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு ஒன்று கொண்டு கடையில் வச்சிரு. இன்னையிலேருந்து நாங்கள் அறுப்பேன், நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறோம். இப்போதைக்கு அதை எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ வராதுராமானே. அதை எதிர்பார்த்து நீ பொருளாதாரம் பண்ண வேண்டாம். உனக்கு வருமானம் நாளையிலேருந்து நான் எச்சு பண்ணி தரம்போ. நீ கேட்குற மாதிரி வருமானம் கொடுத்தா போதும்ல, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி சரிப்பா. அப்படியா, சரி. நான் சொன்னேன் திருமணத்தையும் பண்ணி வச்சு வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன்னு. அதனால கருப்பசாமி வாரிசு உருவாக்கி கொடுத்து வளகாப்பு முடிஞ்சிச்சு. இப்படி வா. அதனால வளகாப்பு முடிஞ்சிச்சு. அதனால சிறப்பாக உனக்கு வாரிசை நான் உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சிக்கல் நான் கருப்பசாமி சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் சந்தோஷம் பிரியமா வாழ வச்சா போதுமா? அதனால கருப்பசாமி அங்கே போகலாமா வேணாமா? அதான கேள்வி. அதனால போக சொல்லு, சரியா? எதுவும் தெரியாத மாதிரி போக சொல்லு. வாரிசு பிறந்ததுக்கப்புறம் உன்னோட குலத்தொழில் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். கிட்டவா, நான் சொன்ன மாதிரி ஒரு கனியை கொடுத்துட்டு ஒன்றை நீ வச்சுக்க, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி குறி 1. கருப்பசாமி கோயில் விஷயமா வந்தது யாராமானே? அதனால கருப்பசாமி அப்படியே அங்கேயே நின்றாமானே. இந்தா நீ கேட்டது போல அடுத்த வருஷம்
இந்த வருஷம் இல்லை, அடுத்த ஆடி அமாவாசை வரும்போது நீ கேட்டது போல உனக்கு தோட்டம் நான் கருப்பை வாங்கி கொடுத்தேன். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே இல்லைன்னு கேட்டீங்கள, நான் கருப்பசாமி அடுத்த ஆடி அமாவாசை வரும்போது தோட்டத்துக்கு நான் வந்துடுறேன். அப்படி வந்தால் போதும்ல, எந்த காரியம் போனாலும் அந்த காரியம் உனக்கு வெற்றி ஆகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி எந்த ஊர்? துடுப்பதி வச்சுப்பா. துடுப்பதி வாங்க வாங்க. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து 4 பேர் போல நல்லபடியாக மதிக்கிற மாதிரி உருவாக்கி தரணும். கட்டாயம் கருப்பசாமி உனக்கு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி மகளுக்கு நல்ல வரணும் கருப்பசாமி தொலாவி பிடிச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். மருத்துவ செலவெல்லாம் உனக்கு வராது. கருப்பை நான் கொடுறேன். இந்த 2 நாளைக்கு இது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஒன்றை கொண்டுட்டு போய் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உன் பிள்ளையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். உனக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? கூடயே வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் செகண்ட்ஸ் குடோன் ரோல் வியாபாரமா? யாருப்பா செகண்ட்ஸ் வியாபாரம்? அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே நமக்கு பழைய ஸ்டாக் எல்லாம் போய் புது ஸ்டாக் உருவாகணும். அதே மாதிரி நிற்க வேண்டிய பணத்தை எல்லாம் உனக்கு வசூல் பண்ணி தரணும். எல்லாரும் போல் கருப்பையும் வாழ வச்சு தரணும். அப்படித்தானே? நான் கருப்பேன் உனக்கு நாளைக்கு இருந்து உனக்கு பழைய ஸ்டாக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்தவங்ககிட்ட கை மாற்று வாங்கி நான் பணம் வியாபாரம் பண்ணாமல் உனக்கு நான் கருப்பசாமி நீயே உனக்கு விற்று நீயே வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் போதுமில்ல. நான் கருப்பை மீண்டும் முன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். சரியா? அதனால் தவறாமல் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டில் வந்துடணும். நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உடல்நல நல்லபடியாக வச்சுருந்து எல்லாரும் போல நல்லபடியாக நான் பேர் வாங்குற அளவுக்கு உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன். போ கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா சரிப்பா. கருப்பசாமி ஆமாப்பா, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் முந்திரி வியாபாரம் யாரு? இதில் முந்திரி வியாபாரம் அப்படித்தானே? நான் கருப்பசாமி நான் முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி எல்லாம் கட்டி கொடுத்து நம்ம நினச்சது போல கடங்காரனோட டார்ச்சர் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு உனக்கு நான் நீ சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி இப்போ சரக்கு கொண்டாந்து உள்ளே இறக்கிட்டேன். வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. கிட்டவா. நீ கேட்டது போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து கடங்காரனோட தொல்லைகள் இல்லாமல் எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? ஒன்று ஆஃபீஸில் வச்சிரு, ஒன்று குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உள்ளே சாப்பிட்ரு. நான் கருப்பேன் கூடயே வரம்போ. 2 வாரம் கழிச்சு என்னை பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரிப்பா. கருப்பசாமி எந்த ஊர்? அப்படியாப்பா. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நமக்கு சொத்து பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கணும். சொத்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். இருந்தாலும் பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டுருக்கு. அப்படி தானே? அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்துடும். நமக்கு வர வேண்டியது வந்தால் போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு வர வேண்டியது வர வச்சும் கொடுத்து உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நீ அதெல்லாம் பார்க்காதராமானே. என் பேரை சொல்லி இதை கொண்டு 4 மட்டும் அறுத்து போடு. உனக்கு வர வேண்டியதை வந்துடும். அதுக்கு நான் கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடுமுடி வச்சுப்பா. கொடுமுடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டாமானு. அதனால இப்போ இன்னும் 2 வாரம் கழிச்சு நீ அனுப்பிவிட சொல்லு. சரியா? நீ கேட்டீங்கள 2 வாரம் கழிச்சு நீ அனுப்பிவிட சொல்லு. அதில் ஒரு வாய்ப்பை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து சித்திரை முடிஞ்சு வைகாசி உறக்கும் போது உனக்கு ஒரு தூதாள் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து பேசி அதுக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இதை பாங்கா வச்சுக்க. கூடயே வரம்போ.